ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் சிக்கன் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு அகலமான ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம இப்போ அரிசியை வேக வைக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு 20 நிமிஷம் முன்னாடி நான் பாஸ்மதி அரிசியை ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக கலந்துக்கோங்க, இல்லைன்னா அரிசி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தா தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நீளமாக ஒட்டாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசி கொஞ்சம் நல்லா வெந்து ஒரு 80% அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு 80% வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஃபில்டரை வச்சு இந்த அரிசியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது அரிசி நல்லா உடையாமல் நீளமாக இருக்கும், நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி. இப்போ நம்ம ஒரு ஃபில்டரை எடுத்து அதை நல்லா வடிச்சிட்டு ஒரு தட்டில் இப்போ நம்ம சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதில் நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறி இருந்தால் தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது நல்லா உடையாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாதம் நல்லா ஆறி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும்போது இன்னமும் உங்களுக்கு கலரி கொடுக்கும்போது நல்லா வாட்டமாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானவுடனே நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்து, வெங்காயம் நல்லா வேகணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இதெல்லாம் காய்கறி வேகணும், அதுதான் முக்கியம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு கேரட் நீளமாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா கலர்லேயுமே கொடை மிளகாய்களை சேர்த்துருக்கிறேன். நான் இன்றைக்கி பச்சை கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் கிடைக்குமோ அந்த கலரில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 5 பீன்ஸ் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் கோஸையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கோஸ் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கோஸ் சேர்க்கும்போது தான் நீங்கள் அப்படியே பக்காவாக ஹோட்டல்லேருந்தே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த காய்கறிகள் கொஞ்சம் வேகணும். அதனால் நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா காய்கறிகள் வெந்திருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய்கறிகள் சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த உப்பு எனக்கு ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா உப்பு வேணும்னா நீங்கள் சாதத்தில் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிகள் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. காய்கறிகள் நல்லா வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா சாதத்தை ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிகளை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். நான் இன்றைக்கி 2 கரண்டியால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்க போகிறேன். அப்போ தான் அரிசி நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா விடுதியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன். இது கலருக்காக மட்டும்தான், காரம் இருக்காது. இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளையும் சேர்த்துக்கிறேன். இப்போது 1 டீஸ்பூன் நான் சோயா சாஸையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் அது ரொம்ப காரமாக ஆகிடும், அதனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம 2 கரண்டியால் நல்லா கலந்து விடலாம். இது எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும், அந்தளவுக்கு நம்ம கலந்து விடணும். இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கலந்து விடுறோமோ அவ்வளோக்கு அது நல்லா கலந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சிக்கன் 65 சேர்த்துக்க போகிறேன். நம்ம கடையிலே சிக்கன் 65 இருக்குது. அதை நீங்கள் எடுத்து நல்லா அதில் எலும்பெல்லாம் இல்லாமல் அதில் பிச்சு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி சிக்கன் 65 வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நான் எண்ட் ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன், அது கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டாலே போதும். ரொம்ப அருமையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும்.
இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹோட்டலுக்கே போக வேண்டியதில்லை. நீங்கள் வீட்டிலேயே வந்து ஈஸியாக வந்து செஞ்சிட முடியும். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அருமையான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து உங்களை ரொம்ப வந்து பாராட்டுவாங்க. இன்றைக்கி செஞ்ச அருமையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.